இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தடைகளாக இருந்தால் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம்னு இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகருக்கு பிறந்த நாள். சரிங்களா? வைகாசி விசாகம் முருகருக்கு சிறந்த நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் நல்ல இறைநிலையில் இருக்கிறவங்க தான் பிறந்து அவதரித்த நாள் வைகாசி விசாகம். சரி, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அது செஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் நடக்கணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கொஞ்சமாவது கஷ்டப்பட வேண்டாங்க, இஷ்டப்பட்டு செய்யணும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேங்க. எனக்கு ஆஃபீஸில் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன், ரொம்ப நேர்மையாக உழைக்கிறேன். ஆனால் கூட இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அதாவது ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரதோ சேலரி அதிகமாக கொடுக்குறதையோ அது தடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தடைகள் இருக்குது. நான் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க இல்லை சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க அது எப்படி நீ மட்டும் பிஸ்னஸில் டெவலப் ஆகலைன்னு சொல்லி எனக்கு ஏதோ தடைகளை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுதுங்க. நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணுறோம், குழந்தை பிறக்கணும்னு பார்க்குறோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியல. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம், ஜாதகம் பார்த்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ தெரியல, குழந்தை பாக்கியம் இன்னும் வர மாட்டேங்குதுங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலைங்க. நானே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை பார்க்குறேன், எல்லாமே பண்ணி பார்க்குறேன். எல்லாருக்குமே ஆண்களாக இருந்தால் பொண்ணு பார்க்குறது, பெண்களாக இருந்தால் மாப்பிள்ளை பார்க்குறது, எல்லாமே பண்ணி பார்க்குறேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா செட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே பொண்ணு நல்லா இருக்காங்க, பையன் நல்லா இருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் செட் ஆக மாட்டேங்க, வேணான்றாங்க. ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க, வேணான்றாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தடைகளாக இருந்தால் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம்னு இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகருக்கு பிறந்த நாள். சரிங்களா? வைகாசி விசாகம் முருகருக்கு சிறந்த நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதிசங்கரர் அவதரித்த நாளும் அதுதான், யமதர்மன் பிறந்த நாளும் அதுதான். ஏற்கனவே இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குதுங்க. இப்போ யமதர்மன் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்னா ஒரு கொடுமைக்காரர், கெட்டவர், இந்த மாதிரி தானே வரும். அவர் அப்படி கிடையாது. யமதர்மன் நம்ம நிலையை மாற்றக்கூடியவர், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடியவர், நம்ம செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவர். சரிங்களா? அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆத்மான்னு கூட சொல்லாமல் நல்ல ஒரு இறைநிலைங்க யம தர்மர். அவர் பேரே பாருங்கள், யம தர்மராஜானா பார்த்துக்கோங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் நல்ல இறைநிலையில் இருக்கிறவங்க தான் பிறந்து அவதரித்த நாள் வைகாசி விசாகம். சரி, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அது செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமான் அப்படின்னாலே முருகப்பெருமான் சிவனுடைய கண்கள்லேருந்து, அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து பிறந்தவர். 6 நெருப்பு பிழம்பாக அவதரித்தவர். எதற்காகனா சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக. சூரபத்மன் அப்படின்றவர் யாருன்னு கேட்டால் நல்லது இல்லாதவர், அதாவது கெட்டது செய்யக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் தொந்தரவு செய்யக்கூடியவங்க நம்ம அவங்கள வதம்லாம் பண்ண வேண்டாங்க. நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். அந்த மன்னிச்சுட்டு அவங்க நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும். எப்படின்னு கேட்டால் முருகரை நம்ம ப்ரே பண்ணும்போது, அதுவும் என்றைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு ப்ரே பண்ணும்போது, வைகாசி விசாகம் அன்னைக்கு எப்படி ப்ரே பண்ணணும், அவருக்கு எப்படி கும்பிடணும் அப்படின்னா நிச்சயமாக விரதம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் நடக்கணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கொஞ்சமாவது கஷ்டப்பட வேண்டாங்க, இஷ்டப்பட்டு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செய்யணும். விரதம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது விரதம் இருக்கலாம். என்னால் ஒரு வாரம்லாம் விரதம் இருக்க முடியாதுங்க. அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கலாமா? தாராளமாக ஒரு நாள் விரதம் இருங்க. அது எப்படிப்பட்ட விரதம் இருக்கணும்னு கேட்குறீங்களா? 3 வேளையும் சாப்பிடாமல் உணவு எடுத்துக்காமல் இருக்குது ரொம்ப சிறப்பு. அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? உணவு எடுத்துக்கோங்க. பழ உணவுகளாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சமைக்காத உணவுகளாக எடுத்துக்கோங்க. இப்போ அவல், தேங்காய் பால் இந்த மாதிரி சமைக்காத உணவுகளை எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பழ உணவுகள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம்.
சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே படம் கூட குடிச்சிக்கலாம். நீங்கள் வழக்கமாக என்ன எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி சமைத்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு உணவுகளை தவிர்ப்பதே நல்லது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்கிறோம், நம்ம வைராக்கியத்தோடு செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியமும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த விஷயம் சேர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வைராக்கியத்தோட எஸ் நான் இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக, ஆஃபீஸில் நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக, ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக, நான் பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்காக, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக, எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக, என்னோடய வாழ்க்கை டெவலப் ஆகிறதுக்காக அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி வைகாசி விசாகம் அன்றைக்கி விரதம் இருந்து முடிஞ்சால் திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு வாங்க, நிச்சயமாக போயிட்டு வாங்க. அப்படியும் முடியாதுன்னா வீட்டிலையே முருகரை மனசார கும்பிட ஆரம்பிங்க. எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா, எல்லாமே சிறந்தது தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இறைநிலை புரிஞ்சுப்பாங்க, இறைநிலைக்கு தெரியும் அவங்களுக்கு. இப்போ உங்களால் திருச்செந்தூர் கோயில் போக முடியும், ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தே கும்பிட்டுக்கலாமே சோம்பேறித்தனத்தில் உட்காந்திங்கன்னா அதற்கான எஃபெக்ட் தான் கிடைக்கும். திருச்செந்தூர் வேறு கண்ட்ரியில் இருக்குங்க, நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன், இல்லை நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அவ்வளோ தான் ட்ராவல் பண்ண முடியாதுன்றவங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போயிட்டு வர முடியும். இருந்தாலும் சோம்பேறித்தனத்தால் நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன்னு கேட்டால் அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்ப இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எது உங்களால் சாதிய முடியுமோ அதை நீங்கள் செய்கிறது தான் சிறப்பு. அப்போ எது சிறப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் முருகரை பக்தியோட, நிச்சயமாக முருகரை பக்தியோட என்னெல்லாம் படிக்கலான்னு கேட்குறீங்களா? ஒன்று, கந்த குரு கவசம் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல் மாறல் படிக்கலாம், மயில் விருத்தம் படிக்கலாம். இதெல்லாம் இன்னும் புதுசாக சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகர் மூல மந்திரம் சொல்லலாம். இவ்வளோ பெரிய மந்திரமா? ஓம் சரவணபவ சொல்லலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஏற்கனவே கோயிலுக்கு போகிற அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ, கந்த குரு கவசம், அதாவது பாராயணம் பண்ணணும். பாராயணம்னு என்ன தெரியுங்களா? ஓம் அப்படியே படிக்கிறது கிடையாது. பாராயணங்கிறது உணர்ந்து சொல்கிறது. உணர்ந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உருகி உள்ளுக்குள்ளே சொல்கிறதுக்கு மனப்பாடமாக தெரியணும். நீங்கள் புக்கில் எடுத்து படித்து நீங்கள் உங்களுக்கு உருகி சொல்ல முடியும்னா படிங்க. இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே மனப்பாடமாக தெரியுமா, அப்படியே ஒரு வார்த்தையும் உருகி 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 சொல்லுங்கள். இப்போ மந்திரம் சொல்லும்போது கூட ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ, இந்த மாதிரி அப்படியே ஓம் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி, சவுண்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த உருகி நீங்கள் சொல்லும் போது முழு பலன் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்குமா? ஓம் சரவணபவ சொன்னாலும் கிடைக்கும். எனக்கு ஓம் சரவணபவ எப்படிங்க சொல்கிறது, எனக்கு அதுவும் தெரியாதுங்க. கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துப்பா, முருகா என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கொடுங்கப்பான்னு மனம் உருகி அமைதியாக உட்காந்த கூட கிடைக்கும். அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சோம்பேறித்தனம் இல்லாமல் முழுமையாக சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும். உங்களால் கோயில் போக முடியும் அப்படின்னா நீங்கள் முருகர் கோயில் போயிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்கி கொடுக்க முடியுங்க. இல்லைன்னா கொடுங்க. இல்லைன்னா தேங்காய், பூ, பழம் வாங்கி கொடுங்க. சரி, வீட்டில் நான் பூஜை பண்ணுறேன், என்ன பண்ணலாம்? வீட்டில் முருகருக்கு சிலை இருந்த முருகர் ஸ்டாச்சு வச்சுக்கோங்க. இல்லைனா முருகர் ஃபோட்டோ இருந்தால் முருகர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. தேங்காய், பூ, பழம்லாம் வச்சுருங்க. முருகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகரை கொஞ்ச நேரம் பாருங்கள். அந்த முருகரோட கண்களை பாருங்கள். ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை சிலையாக இருந்தாலும் சரி, அந்த முருகரோட கண்களை பாருங்கள். முருகரை பார்த்துக்கிட்டே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம அப்படின்னு உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்கள் மூட தோணுச்சுன்னா அப்படியே கண்கள் மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டுட்டு உக்காந்து செய்யுங்க. உக்காந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிவிட்டு ஓம் சரணம் மந்திரம் சொல்லிக்கிட்டே எனக்கு இது வேணும் உள்ளுக்குள்ளே 2 எண்ணங்களை வச்சுருக்காதீங்க. 2 எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வச்சுருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்ல, ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அந்த தெளிவாக தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு அப்படியே உட்காந்துக்கோங்க. சரி, கேட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க. கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் எது படிக்கிறது இப்போ சொல்ல ஆரம்பிங்க. அதோட நிலை, உங்களோட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி நிலை மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த வைகாசி விசாகத்தை பயன்படுத்திப்போம். நம்ம வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகும். வாழ்க வளமுடன்.